காலேஜுக்கு போகும்போது காலையில 15 ரூபாய்க்கு ஒரு கூழு, மத்தியான கிளாஸ்ல இருக்க பசங்கிட்ட டிஃபன் பாக்ஸ்ல எல்லாத்தையும் ஒவ்வொரு மூடி வாங்கி வச்சு சாப்பிடுவேன். காலேஜ் முடிச்சோடனே சாயங்காலம் போய் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா அப்பா அம்மாவை பார்த்து நைட்டு ஒரு நேரம் சோறு போடுவாங்க. கவர்மெண்ட் காலேஜ் கேள்வி ஏற்பாடு கிடையாது. எங்க பசங்க கூட சனி ஞாயிறு ஜாலியா இருப்பாங்க. ஆனா என்னோட சனி ஞாயிறு பெருவாரியா ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் தான் கழிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநகரத்துடைய பேருந்து நிலையத்திலையும் நான் ஒரு நாளாவது படுத்து தூங்கியிருக்கேன். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் பல நாள் தூங்கியிருக்கேன். என்னுடைய வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் ரயில்வே ஸ்டேஷன்லயே தான் இருக்கும். அதுலயும் காசு இருக்காது. ரயில்வே ஸ்டேஷன்ல அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல கக்கூசுக்கு பக்கத்துல அந்த ராத்தத்திலேயே உட்காந்து டிராவல் பண்ணுவேன். கையில ஒரு 10 ரூபா இருக்கும். அதை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட முயற்சி பண்ணுவேன். கீழே கிடக்கிற பண்ணை எடுத்து தட்டிட்டு சாப்பிட்டுருக்கேன். டீ கடையில் அழுகி போன வாழைப்பழம் தூக்கி போட்டுருப்பாங்க, அதுல நல்ல பகுதிகளை எடுத்து சாப்பிட்டுருக்கேன். இதெல்லாம் சாப்பிடும் போது ஒன்னே ஒண்ணு ரொம்ப முக்கியம், அதுல மண் இருக்கான்னு பார்க்க கூடாது. இது யாராவது பாத்திர மாட்டாங்களா, இதுல யார் கண் இருக்காங்கிறத பார்க்கணும். ஒரு முறை முடிச்சிட்டு திருப்பி ராம்நாட்டுக்கு போகும்போது நல்லா ஞாபகம் இருக்கு,